ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்டர் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே டேஸ்டியான புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு கட்டு புதினா எடுத்துக்கோங்க. அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானல் ஹீட் ஆனப்புறம் அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவேவும் ஒரு சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயிலேயும் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு தட்டில் போட்டுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துருக்க கொத்தமல்லியும் புதினாவையும் நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவும் நல்லா கொத்தமல்லி புதினாவும் நல்ல எண்ணெயில் வதங்கணும். இது கூடவேவும் 4 பல்லு பூண்டு, ஒரு கட்டை விரல் சைஸில் இஞ்சி எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன துண்டாக நறுக்கிட்டு இந்த எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடு இஞ்சியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூடவும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கினப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இது கூட மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, 3 பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு 1/2 மடி தேங்காவை சில்லு எடுத்து வச்சு அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், தேங்காய் சில்லு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய், எடுத்து வச்சுருக்க புளி, அப்புறம் வறுத்து எடுத்துக்கிட்ட கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு, அப்புறம் எண்ணெயிலேயே போட்டு வதக்கி எடுத்துருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த சட்னியை தாளிச்சிடலாம். ஒரு வானல் ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்தப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது நல்லா வெடிச்சப்புறம் நாம் சட்னி கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கடுகு உளுந்த பருப்பு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா தாளிச்சிச்சு சட்னியில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாமே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.